தொழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியெழும் மரத்தை நிலை காணும். அதாவது சொல்வதற்கு அரிதானது முருகப்பெருமானுடைய பெருமைகள். இந்த அருமை பெருமைகளை அளவிட்டு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட இறைவனதுடைய முருகப்பெருமானுடைய அருளை, அவனுடைய அருமையை சொல்லக்கூடிய திருப்புகழை யார் ஒருவர் விரும்பி சொல்கிறார்களோ அவர்களை நெருங்கி வரக்கூடிய அந்த பகையை வேரோடு அறுத்து எரிந்து மரத்தை நிலைநாட்டுமாம். எது? குகனுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த வேல் உக்கிரமாக வந்து அதுதான் உருக்கி எழும், உக்கிரத்துடன் புறப்பட்டு வருமாம். முருகனுடைய கையிலே இருக்கக்கூடிய வேல். அப்போது அந்த வேலை நாம் வணங்குவது நம்முடைய வேலை. வேலை வணங்கினால் வினைகள் மட்டுமல்ல, நம்மை தேடி வரக்கூடிய அந்த பகையை வென்று நம்மை காத்து ரட்சிக்குமாம் முருகப்பெருமானின் கைவேல். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும். தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். தருக்கி என்றால் இருமாப்போடு, நமன் யமன், அதாவது யமதர்மன் இருமாப்போடு இந்த உயிர்களை கொள்வதற்காக அழிப்பதற்காக வருகின்றார். அதாவது முறுக்கு என்றால் அழித்தல் என்று பொருள். முறுக்கவரின் இருக்குமதி, இருக்கு என்றால் எருக்கு மலர்களை குறிக்கிறது. எருக்கு மதி, மதி என்றால் நிலவு. எருக்க மலர்களையும் மதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலவையும் தன்னுடைய ஜடாமுடியிலே தரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை படைத்த இறைவனான சிவபெருமானினுடைய திருவடிக்கு, அதாவது அந்த கழற்கு, அந்த பாதத்திற்கு, அந்த திருவடிக்கு இந்த குகனுடைய வேல் ஒப்பாகிறதாம். அப்போது நம்மை நாடி வரக்கூடிய பகையாகட்டும், யமனாகட்டும், எதுவாகட்டும், வேல் வேல் என்று சொன்னால் போதும். அது இறைவனினுடைய பஞ்ச அட்சரங்கள் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரத்தை சொன்னதாக பொருள்படும். ஆக சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகனுடைய கைவேலானது நம்மை நாடி வந்து காத்து ரட்சிக்கிறது என்பதை இந்த பதிகம் சொல்கிறது. தருக்கினமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். வேல் வகுப்பு 10வது பதிகம். தளத்திலுள கணத்தொகுதி களிப்பினுணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். தளத்தில் உள்ள, அதாவது நமது ஆட்சியில் உள்ள, கணத்தொகுதி சிவகண கூட்டம், களிப்பின் உண மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பதென அழைப்பது போல மலர்கமல கரத்தின் மலர்ந்த தாமரை போன்ற அந்த திருக்கரத்தில் முனை, இந்த நுனியை விதிர்க்க வளைவு ஆகும், அசைக்க வளைவு ஆகுமா அந்த குகன்வேல். அதாவது தன்னை வழிபட்டு சூழும் கணங்களுக்கு, இந்த சிவகண கூட்டத்திற்கு ஆனந்த சேவையும் ஆனந்த அமுதும் அளிக்கக்கூடிய குமரன் தன் திருக்கையின் விரல்களினால் வாங்க வாங்க என்று, வருக வருக என்று அழைக்கும் போதெல்லாம் அந்த பரமன் ஏந்தியுள்ள திருக்கரத்து அந்த வேலாயுதமும் உடன் வளைந்து காட்டும் காட்சியை அருணகிரிநாதர் பார்த்து ஆனந்தப்பட்டதால் இந்த பதிகத்தை எழுதியிருக்கிறார். தளத்தில் உலகணத் தொகுதி களிப்பினுணவழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். வகுப்பு 11 பதிகம்.
தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்தும் இரவு பகற்துணையது ஆகும். தனித்து துணையின்றி தன்னந்தனியாக செல்கின்ற பொழுது எனது இடப்பக்கமும் வலது பக்கமும் இருபுறமும் அண்டையில் நெருங்கி என்னை இரவு காலமாக இருந்தாலும் பகல் காலமாக இருந்தாலும் உன்னை தரிசிக்க நான் வருகின்ற பொழுது என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்பது இதனுடைய பொருள். மேலும் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறார்? வாழ்க்கையினுடைய அந்திம காலத்திலே அனைத்தும் என்னை கைவிட்டுவிடும், கர்மேந்திரியங்களும் கைவிட்டுவிடும், ஞானேந்திரியங்களும் கைவிட்டுவிடும். அந்த சமயத்திலே உன்னுடைய வேல் என்று சொல்லக்கூடிய ஞான சக்தி என்னை காப்பாற்றும் என்று அருணகிரிநாதர் குகனுடைய வேல் பெருமையை பற்றி இந்த பதிகத்திலே குறிப்பிடுகிறார். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் மறுகடுத்தும் இரவு பகற்துணையதாகும். சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும். சலத்து வரும் அறக்கருடல் என்றால் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் கொழுத்து வளர் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைந்து வளர்ந்துள்ள பெருத்த குடர் பெருத்து இருக்கின்ற குடல்களை சிவத்த தொடையென சிவத்த பூ மாலை போன்று சிகையில் விருப்பமொடு சூடும். தன் உச்சியில் பிரியத்துடன் தரித்து கொள்ளும் குகனுடைய வேல். அதாவது பெரும் சினத்தோடு விளங்குகிறார்கள் இந்த அவுணர்கள். அசுரர்கள் எப்பொழுதுமே இந்த செந்நிற மேனியர்கள், அரக்கு நிறம் போன்ற நிறத்தை உடையவர்கள். தின்பதை தவிர மற்ற வேலை ஒன்றும் அவர்களுக்கு இருக்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதே அவர்களுடைய வேலை. கொழுத்து வளர்ந்த அந்த உடலோடு மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதால் அவர்களை தன்னுடைய ஆற்றலுக்கு இசைய அந்த சிறு குடல்களை நீக்கிவிட்டு பெருத்து வளர்ந்து நீண்டு இருக்கக்கூடிய பெரும் குடல்களை மாலையாக சூடிக்கொள்வதால் பெருத்த குடர் என்கிறார். அசுரரை அழிப்பது வேலுக்கு மகிழ்ச்சியை தருமாம், மகிழ்ச்சியை தரக்கூடிய தொழிலாம். ஆகையினால் விருப்பமுடு சூடிக்கொள்கிறாராம் அந்த குடல்களை எடுத்து. ஆக எதிரிகள் நமக்கு தொந்தரவுகள் கொடுக்கும் பொழுது இந்த வேல் வகுப்பிலே இருக்கக்கூடிய இந்த பதிகத்தை நாம் படித்தோமானால் எதிரிகள் தொந்தரவுகள் நீங்கும். சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமொடு சூடும். பதிகம் 13. திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும். அலைகள் வீசும் கடலை, திரைக்கடலை உடைத்து பிளந்து உடையும் உடைப்பு எடுத்து ஓடும் நீரை உடைப்படைய அடைத்து, உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி அங்கங்கே அணையிட்டது போல அடைத்து, நிறை புனர்கடிது குடித்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை உறிஞ்சி பருகி உதிரம் நிறைத்து விளையாடுமாம். வெற்றிடமாய் இருக்கக்கூடிய கடல் பரப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரப்பி விளையாடி நிற்கக்கூடியது குகனின் கைவேல். இதைத்தான் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும். இந்த பதிகத்தை ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்து கொண்டு சொல்லி பழகுவது மிகவும் சிறப்பு. இதயத்திலே வரக்கூடிய தொந்தரவுகளை மாரடைப்பு என்று சொல்லக்கூடிய இதய சம்பந்தமான
பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது இந்த பதிகம். இப்போ ஹிருதயத்தில் டாக்டர் சோதிச்சா என்ன சொல்கிறாங்க, அங்கங்கே அடப்பு இருக்கிறது, பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சரியாயிடும். இந்த திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிர நிறைத்து விளையாடும். அப்படி எப்படி இந்த நீரை அங்கங்கே நிறைத்து இறைவனுடைய கை வேல் விளையாடுகிறதோ அதுபோல் நம்மளுடைய இருதயத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடப்பு என்பது சரி செய்யப்படுகிறதாம். இதை இந்த பதிகத்தை பல பேர் சொல்லி இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள். ஆகையினால் இந்த திரைக்கடல் என்று சொல்லக்கூடிய இந்த பதிகத்தை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் மனனம் செய்து கொள்வது நன்மை. திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசைத்ததிர ஓடும். திசைக்கிரியை என்றால் 8 திக்குகளிலும் உள்ள மலைகள். கிரி என்றால் மலை. முதற்குளிசன் தேவர்களில் முதன்மையானவன் இந்திரன். முதற்குளிசன் அவன்தான். அறுத்த சிறை முளைத்ததென, ஒரு காலத்தில் மலைகள் சிறகுகளுடன் பறந்தன, அது மக்களுக்கு இடையூறாக இருந்தது என்று அந்த சிறகுகளை வெட்டி எறிந்தான். முகட்டினிடை பறக்க அண்ட உச்சியின் நடுவில், முகட்டின் இடை அண்ட உச்சியின் மத்தியிலே பறந்து கொண்டிருக்கிறதாம். எது? அளவில்லாத வேகம் கொண்டு அகில உலகங்கள் எல்லாம் நடுங்கும்படியாக விரைந்து ஓடுகின்ற குகனுடைய வேல். அரக்கர்களை அழித்த பிறகு அந்த வேலின் வேகம் எப்படி இருக்கின்றது என்றால், அந்த காலத்திலே இந்திரன் மலைகளின் சிறகுகளை அறுத்து எறிந்த பிறகு அந்த மலைகள் மீண்டும் சிறகுகள் முளைத்து எழுந்து வந்தனவோ என்று நினைக்கும்படி இருக்கிறதாம். ஆகையினால் எந்த திசையிலிருந்தும் எவர் மூலமாக இருந்தும் எந்த காரணத்தினாலும் நமக்கு சிரமங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது இந்த பதிகத்தை நாம் சேவிக்கலாம். திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்து சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசை ததிர ஓடும். சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் கடித்து விழித்தளர மோதும். கோபத்தை உடைய அசுரர்கள் சினத்து அவுணர் எதிர்த்த ரணகளத்தில், போர் செய்த யுத்த களத்திலே, வெகு குறைத்தலைகள் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அதிகமான தலைகள், சிரித்து நாம் எப்படியெல்லாம் இருந்தோம், இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி அந்த அசுரர்களுடைய தலைகள் தமக்கு தாமே சிரித்து கொள்கிறதாம். எயிறு கடித்து பற்களை நரவென கடித்து கொண்டு அந்த விழிகளை விழித்து முருட்டி பார்த்து வாய்விட்டு அலறும்படி அந்த அசுரர்களை தாக்குகின்றதாம் குகனுடைய வேல். சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் கடித்து விழித்தளர மோதும். திருத்தணியில் உதித்த அருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலே. திருத்தணி அமைதியே தவழ்கின்ற அந்த திருத்தணியிலே உதித்தருளும் ஒருத்தன் ஞான சூரியனாக காட்சி நல்கக்கூடிய ஒப்பற்றவனாகியவன் மலை விருத்தன் மலை கிழவன் அவனே. எனது உளத்தில் கருத்த, எனதுடைய உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய கடவுளும் அவனே. மயில் நடத்து குகன் வேலே, மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானது வேலாயுதமே. உலகங்கள் அனைத்திற்கும் ஒளிவிளங்க அமைதி நிலையமான திருத்தணியில் உதயமாகும் ஞான திவாகரன் உலகம் அனைத்தையும் தாங்கி குறிஞ்சி கிழவன் அடியேன் உள்ளத்தில் தங்கியிருக்கும் கடவுள். மயில் எனப்படும் ஆவரண சக்தியை ஏறி நடத்தும் எம்மான் உயிர்களின் உள்ளமாம் குகையில் எப்போதும் உரைகின்ற ஒப்பற்றவன் ஆகிய குகப்பெருமான் திருக்கரத்தில் தாங்கி இருக்கின்ற ஞான சக்தியாகிய வேலாயுதத்தின் பெருமைகளை இந்த வேல் வகுப்பு என்று சொல்லக்கூடிய 16 பதிகங்கள் மூலமாக
அருணகிரிநாத சுவாமிகள் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். எல்லோரும் இந்த வேல் வகுப்பு என்பதை மனனம் செய்து முருகப்பெருமானை சஷ்டிகளிலும் கிருத்திகை நட்சத்திரம் வருகும் காலத்திலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் குகனுடைய வேலை நினைத்து பாராயணம் செய்தால் நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், இடர்பாடுகள், எதிரிகளின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி நலமான வளமான வாழ்வை பெறுவோம் என்று வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஸ்ரீ ஹரிச்சக்ரா செல்வாம்பிகை நாச்சியார், பாண்டிச்சேரி.